நம்ம ஊர்லேருந்து ஆஃபீஸ் போகிற வீலாக் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து லைன் ட்ராவல்ஸ் இந்த பஸ்ஸில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இங்கேருந்து ட்ராவல் பண்ணி நம்ம ஊர்லேருந்து ட்ராவல் பண்ணி நம்ம ஆஃபீஸ் போகிறத வந்து இந்த ஃபுல் வீலாகில் நம்ம பார்ப்போம். மறக்காமல் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே. நம்ம லைன் ட்ராவல்ஸ் தான் புக் பண்ணோம். பிராண்ட் நியூ பஸ்ஸு, சீட்டிங் ஃபெசிலிட்டி, அது மட்டும் இல்லாமல் சார்ஜிங் பாயிண்ட்டு, இது எல்லாமே ரொம்பவே நல்லாவே இருந்தது. கடையநல்லூரில் வந்து ஸ்டார்டிங் டைம் பார்த்திங்கன்னா 8:30 கரெக்டாக வந்து நம்ம டயத்துக்கு வந்து பஸ் வந்து ரீச் ஆகிடுச்சு. இந்த பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து அழகாபுரி தாண்டின ஒன்று பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ரெஸ்ட் ரூம் ஸ்டாப் இருக்கும், அங்கே வந்து போடுவாங்க. அங்கேருந்து ஒரு 10 மினிட்ஸ் அந்த மாதிரி பிரேக் எடுத்ததுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்புவாங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பஸ்ஸிலோட சிறப்பான அம்சம் என்னென்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிராண்ட் நியூ பஸ். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வாஷ்ரூம் ஃபெசிலிட்டி வந்து இருக்குங்க. நம்ம கடையநல்லூர்லேருந்து நம்ம சென்னை போகிற பஸ் 2 பஸ்ஸில் வந்து இந்த வாஷ்ரூம் ஃபெசிலிட்டி இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து இன்னொரு பஸ்ஸு பேல்சன் ட்ராவல்ஸ், அதை பற்றி ஒரு வீலாக் போட்டிருந்தோம். வாய்ப்பு இருந்தால் மறக்காமல் அந்த வீடியோவை போய் பாருங்கள். ஆம்பியன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது, இன்டீரியர் ஃபெசிலிட்டி. அது மட்டும் இல்லாமல் ஸ்டாஃப் பிஹேவியரும் ரொம்பவே நல்லா இருக்குது நண்பர்களே. பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து ரெஸ்ட் ரூம் ஸ்டாப்பில் வந்து நம்மளை போட்டிருக்கிறாங்க. அரௌண்ட் ஒரு 10 மினிட்ஸ் அந்த மாதிரி வந்து இங்கே வந்து போடுவாங்க. அதாவது நம்மளுக்கு வந்து இருக்குது, அங்கே வந்து போடுவாங்க. இப்போ அங்கே தான் நம்ம இருக்கிறோம். நம்ம ஊர்லேருந்து ஆஃபீஸ் போகிறதே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கேருந்து நம்ம சென்னை போயிடலாம், ஆனால் அங்கேருந்து நம்ம ஆஃபீஸ் போகிறது தான் பெரிய வேலைப்பாடு. ஒரு மிஷின் லைஃப் மாதிரி தான் இது. பாருங்கள், இப்போ சீட்டிங் ஃபெசிலிட்டிஸ்லாம் பாருங்கள். இதுதான் சார்ஜிங் பாயிண்ட்டு. அப்புறம் ஏசி. இது ஆக்சுவலாக இது ஏசி பஸ்ஸு. நம்ம ஆக்சுவலாக உட்காந்துட்டு போகிற மாதிரி தான் புக் பண்ணியிருந்தோம். நம்ம ரெஸ்ட் ரூம்லேருந்து அரௌண்ட் 11:01 அந்த டைமில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. வாஷ்ரூம்லாம் பாருங்கள், ரொம்பவே க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒன்லி ஃபார் யூரினரி பர்பஸ் மட்டும்தான். அழகான ஒரு க்ளீனாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து அதுக்கப்புறம் நம்ம சென்னையில் வந்து காலையில் போய் ரீச் ஆகிட்டோம். அரௌண்ட் அவங்க சொன்ன டயத்துக்கே போய் நம்மளை வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து நம்ம கிளாம்பாக்கத்துலேருந்து வண்டலூருக்கு வந்து பை வாக் நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். அரௌண்டு 6:49 அந்த டயத்தில் தான் நம்ம வந்து கிளாம்பாக்கம் ரீச் ஆனோம். அங்கேருந்து நம்ம போய்கிட்டு இருக்கிறோம் வண்டலூர் சிக்னலுக்கு போய்கிட்டு இருக்கிறோம். கிளாம்பாக்கம் வந்துட்டோம். கிளாம்பாக்கம் வந்து நம்ம ஆஃபீஸ் போகிறோம். ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கேருந்து ஒரு 1/2 hour வரும். நம்ம பஸ்ஸில் தான் போகிறோம். வண்டலூர் டூ இங்கே ஒரு மண்டபம் இருக்குது, கல்யாணம். இப்போ சிக்னல் ரைட் எடுத்து நம்ம வந்து வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோடு, அங்கே அந்த ரோட்டில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். அங்கே வந்து உங்களுக்கு ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கும், பஸ் ஸ்டாப். அங்கே தான் நம்ம வந்து பஸ் ஏறணும். பார்த்திங்கன்னா ரொம்ப பேர் ரூல்ஸை மீறுறாங்க. ஆக்சுவலாக இது ஒன் வே தான், ஆனால் ஆப்போசிட் சைட்லாம் வர்றாங்க. என்ன தான் ரூல்ஸ் போட்டாலும் நம்ம மக்கள் வந்து திருந்துற மாதிரி ஒரு ஐடியாவே கிடையாது. இப்போ வந்து நம்ம இங்கேருந்து தான் நம்ம வந்து பஸ்ஸில் வந்து நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த வண்டலூர் பஸ் ஸ்டாப் பார்த்திங்கன்னா எப்போவுமே ரொம்பவே ரஷ்ஷாக இருக்குங்க. ஏகப்பட்ட பேர் காலையில் ஆஃபீஸ் போகிறது, மற்ற வேலைக்கு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே பஸ்ஸு ஃபுல்லாக இருக்கும். இங்கே பஸ்ஸை பாருங்கள், எப்போவுமே உங்களுக்கு வந்து ரஷ்ஷாகவே இருக்கும். நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 பஸ்ஸை விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த பஸ்ஸில் ஏறணும். இது வந்து நம்ம டேரெக்டாக வந்து நம்ம ஆஃபீஸ் பக்கத்துலேயே நம்மளுக்கு போயிடும். இப்போ வந்து நம்ம வந்து ட்ராப் ஆக போகிறோம்.
இப்போ இறங்கி நம்ம ஆஃபீஸ்க்கு வந்து பை வாக் போக போகிறோம். ஆக்சுவலாக இங்கேருந்து ஒரு 10 மினிட்ஸில் நம்ம ஆஃபீஸ் வந்துடுங்க. இதுதான் வந்து ஆக்சுவலாக சிப்காட் ஐடி பார்க்கோட என்ட்ரன்ஸ். இங்கே இருந்தால் நம்ம ஒரு கொஞ்சம் தூரம் நம்ம வாக் பண்ணோன்னா நம்ம ஃபஸ்ட் ஆஃபீஸே நம்ம ஆஃபீஸ் தான் வந்துடும். இங்கே வந்து என்னென்ன கம்பெனிஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த போர்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஏகப்பட்ட பேர் வந்து ஆஃபீஸ்க்கு வந்து பை வாக், அப்புறம் ஷேர் ஆட்டோ, பஸ்ஸஸ், இந்த மாதிரி கார் எல்லாத்துலேயுமே வந்து ட்ராவல் பண்ணுவாங்க. நம்மளுக்கு வந்து ஆஃபீஸ் வந்து பக்கத்தில் இருக்கிறதுனால பை வாக்கே நம்மளுக்கு வந்து போகலாம். சென்னை லைஃபே ஒரு டிஃப்ரெண்ட்டான லைஃபுங்க. நம்ம ஊர்லேருந்து நம்ம சென்னை போயிடலாம். அங்கேருந்து நம்ம ஆஃபீஸ் போகிறது அல்லது நம்ம மற்ற விஷயங்கள் போகிறது ரொம்பவே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கஷ்டமான டாஸ்க் தான். ஏன்னா அவ்வளோ இது இருக்கும் ஆக்சுவலாக, கூட்டங்கள், அப்புறம் மக்கள் வந்து அங்கங்கே போகிறது அந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து டிசிஎஸோட அந்த ஹெலிபேட் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து நம்ம ஆஃபீஸோட என்ட்ரன்ஸ் நம்ம வந்துட்டோம். செக்யூரிட்டி செக்கிங்லாம் முடிஞ்சு நம்ம வந்து உள்ளே போவோம். இதுதான் நம்ம ஆஃபீஸோட என்ட்ரன்ஸு. முன்னாடி வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்கும் 2 சைடும். அதை கடந்து தான் நம்ம வந்து ஆஃபீஸ்க்குள்ளே போவோம். இப்போ வந்து நம்ம ஆஃபீஸில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கறனால ஃபுல் ஆஃப் டெக்கரேஷன் ரொம்பவே பக்காவாக பண்ணியிருக்கிறாங்க. ஒரு வழியாக நம்ம ஊரில் இருந்து வெற்றிகரமாக நம்ம ஆஃபீஸ் வந்துட்டாங்க. இப்போ வந்து நம்ம ப்ரஷ் அப் பண்ணிட்டு அப்புறம் வந்து நம்மளோட ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அரவுண்டு 8:24 அந்த டைமில் தான் நம்ம ஆஃபீஸ் வந்து ரீச் ஆகிருக்காங்க. இது வந்து நம்ம ஆஃபீஸோட ஸ்போர்ட்ஸ் ஏரியா. சப்போஸ் நம்ம ஃப்ரீ டைம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அங்கே வந்து நம்ம வாலிபால், அது மட்டும் இல்லாமல் பேஸ்கெட் பால், அது மட்டும் இல்லாமல் கேரம், இந்த மாதிரி கேம்ஸ்லாம் நம்ம வந்து விளாண்டுக்கலாம். நண்பர்களே, நீங்கள் ஊரில் இருந்து இந்த மாதிரி ஐடி கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. மற்றொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். உங்களை போட்டு விட போகிறேன் பிரவீன். சீரியஸாக சேனலில் போட்டு விட்ருவேன் நான்.